இப்போ நானே ஒரு இன்டர்வியூவராக இருந்து 5 மணிக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, அந்த இன்டர்வியூவில் நீங்கள் சப்போஸ் பாஸ் பண்ணிங்கன்னா 3 lakhs per annum அப்படிங்கிற சேலரியில் உங்களுக்கு வந்துட்டு நான் ஆஃபர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பீங்களா? ஆன்சர் எஸ் ஆர் நோ. அங்கே அமைதியாக தான் இருப்பீங்களா? ஏன் அங்கே அமைதியாக இருக்க மாட்டீங்க? ஏன்னா சேலரி என்ன சொல்றீங்க? கேட்கல, சொல்லுங்க. என்னமா? ஃபியூச்சர், அதில் ஃபியூச்சர் இருக்கு. நீ 5 மணிக்கு போனீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை, வி டோன்ட் ஹேவ் எனிதிங் டு லூஸ். பட் இந்த ஹெச்ஆர் 5 மணிக்கு போயிட்டாரு அப்படின்னோம்னா எனக்கு ஜாப் இல்லை. ஆனால் இந்த ப்ரிப்பரேட்டரினஸில் நீ ஒரு வேளை இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலைன்னா, நான் உனக்கு பெட்டே பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு ஹெச்ஆர் வந்தால் நீ இப்படி தான் உட்காந்துருப்ப. இது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இந்த பிரச்சனை அப்படியே ஆரம்பிக்குது. தேங்க்ஃபுல்லி திஸ் வேல்யூடட் கோர்ஸ் ஹேஸ் காட் ஒன்லி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நீ பண்ணுற இந்த தப்பையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி மன்னிச்சு விட்டுறலாம். செகண்ட் இயர்லேயும் வந்து நீ இதே மாதிரி உட்காந்துருந்த அப்படின்னா தெர் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். தேர்ட் இயரில் வந்து உட்காந்துருந்த அப்படின்னா அது ப்ராப்ளமே இல்லை, அது வல்கேனோ, நீ வேற மாதிரி ஆயிட்டேன்னு அர்த்தம். பட் ஃபர்ஸ்ட் இயர் நீ இப்படி உட்காந்துருக்கிறது நார்மல் ப்ராப்ளம் தான், சரியா? அப்போ ஃபியூச்சர்னு ஒரு வரும்போது ஏதாவது ஒன்று நான் என்னை புஷ் பண்ணி நான் பேசிடுவேன்னு சொல்லும்போது, இப்போ என்ன மாதிரி ஒரு ட்ரெயினரோ இல்லை விவேகானந்தர் அரங்கம் ஆல்கோனான் ஹாலில் ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டோ உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லும்போது இப்படி நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா, அப்படி உட்காந்துருக்கிறதுக்கு என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? நாட் கிளியர் வாட் டு சே, கரெக்ட்? தட் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அந்த மாதிரி இருக்கீங்களா? சார் என்ன பேசுறதுன்னு தெரியல சார் அப்படின்ட்டு அவர் சொன்ன மாதிரி செடி மேத்யூ, ரைட்? ஓகே, 1 2 3 4 ஓகே ஓகே ரைட், சரி, தேங்க்ஸ் செடி மேத்யூ, தட்ஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட். ஐ எம் கிவிங் யூ டைம். கரெக்டாக ஒரே நிமிஷம், ஜஸ்ட் அ மினிட். நீ இந்த பிளானட்ல எதை பற்றி வேணாலும் பேசு, ஸ்டேஜுக்கு வந்து பேசு. எதை பற்றி பேசணுன்ட்டு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறியா? பண்ணிக்கோ. நீ வெளியில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள வரியா? போயிட்டு வா. ஸோ உனக்கு நான் 2-3 நிமிஷம் டைம் தரேன். திங்க் ஆஃப் எனி டாபிக். இங்கிலீஷில் பேச முடியலன்னாலும் பரவாயில்ல, நீ இங்கே வந்து தமிழில் பேசு. இங்கிலீஷில் பேசினீங்கன்னா இட்ஸ் ஓகே. நீ தப்பான இங்கிலீஷில் பேசினா இங்கே இருக்கிற எந்த ஒரு பர்சனும் சிரிக்க மாட்டாங்க, தட் இஸ் கேரண்டீட். அதை நான் நேற்றே சொல்லிட்டேன். ஸோ இங்கே உனக்கு கம்ஃபர்டபுளான ஜோன். இனி எதை பார்த்து நீ பயப்பட போகிற? இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை. சரி, ஹவு மச் டைம் டு யூ வாண்ட்? 2 minutes, 3 minutes? முதல்ல நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை நோட் புக்கில் எழுது. டாபிக் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்ஸ் வருதோ அந்த பாயிண்ட்ஸை ஹிண்டாக எழுதி முடிச்சுட்டு நோட் புக் இங்கே கொண்டு வந்து அந்த ஹிண்ட்டை பார்த்து நீ பேசு. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஸ்கில். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அப்படி நம்ம பண்ணக்கூடாது, நம்ம மைண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. யூ கேன் ப்ரிப்பேர், யூ கேன் பிரிங் யர் நோட் புக், யூ கேன் பிரிங் ஈவன் 2 notebooks, யூ கேன் ரெஃபர் 1 point here, யூ கேன் ரெஃபர் 1 point here and you can speak, no problem. நீ பேசி உன்னுடைய பயத்தை வந்து நீ அட்டாக் பண்ணினா போதும். தட் இஸ் த ஒன்லி அப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் நீ பேசு, whatever language it is, ஃபர்ஸ்ட் நீ பேசு. அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த செஷனில் மட்டும்தான் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கும். ஐ ஒன்லி கேன் கிவ் யூ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கும். திங்க் அபவுட் இட். குறைஞ்சது ஒரு 7-8 பேராவது இங்கே வந்து நின்று பேசணும். ஓகே, வந்து ஒரு பர்சன் பேசினா அந்த பர்சன் 1 நிமிஷத்தில் பேசி முடிச்சிட்டா, நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி ஹானஸ்டான ஃபீட்பேக்கை கொடுங்க. பொய்யா அந்த பர்சனை மோட்டிவேட் பண்ணாதீங்க. வந்து நீங்கள் பேசுறீங்க பார்த்தீங்களா, அவங்க அதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க. கிளாப்பிங்கோடைய சவுண்டு தான் உங்களுடைய யார்ட் ஸ்டிக். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எல்லாத்துக்குமே சூப்பர்னு கை தட்டுவேன். பிகாஸ் ஐ வில் லவ் இஃப் அ பாய் ஆர் இஃப் அ கேர்ள் கம்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ் போல்ட்லி. பட் லிசன் பண்ணுற நீங்கள் ஹானஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க.
பிகாஸ் ஹானஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். பொய்யான பாராட்டை விட உண்மையான நெகட்டிவ் கிரிட்டிசிசம் எவ்வளவோ மேல். ஏன்னா அது உன்னை பாதிக்காது, நீ பழகிடுவேன். பட் அஃப்கோர்ஸ் உங்கள் ஃப்ரெண்டு நல்லா பேசினாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற எவனை பற்றியும் கவலைப்படாதீங்க. கிவ் அ குட் கிளாப் ஃபார் தட் பர்சன் பிகாஸ் த பர்சன் டிசர்வ்ஸ் இட். சினிமாங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோ. வேறு எந்த டாப்பிக்கை வேணாலும் நீ பேசலாம். ஸ்போர்ட்ஸ், ஜிகே, ஐடி, about yourself, about an inspirational person, about an inspirational place, about a book, that's also fine. I am ticking the clock. 3 நிமிஷம் டைம் தரேன். அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ணிலாம் கூப்பிட மாட்டேன். ஜோன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வர அப்படின்னாலும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். பிகாஸ் he is trying to use this opportunity. Am I right? அப்புறம் அவனதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்க, நீ உட்கார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கோகுல் if he is trying, I will welcome him. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அதை நான் என்றைக்குமே ஸ்டாப் பண்ண மாட்டேன். நீயும் யூஸ் பண்ணு. அங்கே எந்திரிக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த லாக். இங்கே வந்து நின்று பேசின பிறகுதான் உனக்கே அந்த ஆச்சரியம் தெரியும். நீ அந்த ஆச்சரியத்தை ஃபீல் பண்ணுறதுக்கு தயங்குற, பயப்படுற. எந்திரிக்கிற வரைக்கும் தான் அந்த பயம். நீ வேணா பாரு. சீரியஸா. The time starts now. After 3 minutes, I will speak to you. Okay? Prepare. Enjoy this process.